Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரி சார்பாக இணைந்து ஜெபிக்கிற ஊழியர்கள், யூடியூப் சேனல் வாயிலாக செய்தியை கேட்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் என்பதை உறுதிப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 4 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். சூழ்நிலைகள் நம்மை எத்தனையோ விதங்களிலே சோர்வுக்குள் படுத்தியிருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய கிருபையும் சமாதானமும் பாதுகாப்பும் தயவும் கடந்த 4 மாதங்களில் இருந்தது போல இந்த 5வது மாதத்திலேயும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் இருக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மகத்திலே பகிர்ந்து கொள்ளுக்க தேவனாய் கர்த்தர் தந்த நல்ல கிருபைக்காய் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணமாயிருக்கிறதான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக, காட் கூசி மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் இந்த காலை வேளையிலையும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதன் 11வது வசனம். ஒரு விசை கூட சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை அதி சீக்கிரத்திலே காணப்படுகிறது. அவர் வருகிறேன் என்று சொல்லுகிறவர் இனியும் தாமதம் பண்ண மாட்டார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான அத்தனை அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் வரப்போறபடினாலே அவருடைய வருகைக்காக நாம் யாவரும் ஆயத்தப்பட வேண்டும். சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உனக்குள்ளதை, உனக்குரிய கிரீடத்தை, உனக்குரிய நன்மையை, உனக்குரிய ஸ்தானத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டு இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை அல்ல. இன்னைக்கு அநேகரை பார்க்கும் பொழுது சினிமா நட்சத்திரங்களை பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேகரை பார்க்கும் பொழுது அரசியல்வாதிகளை பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அநேகரை பார்க்கும் பொழுது முன்பதாக இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம் பார்க்கும் பொழுது முன்பதாக இருக்கிறதான ஆசிரியர்களை பற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். பெற்றோர்களை பற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். சயின்டிஸ்டுகளை பற்றி கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலர் கணவனையும் ஒரு சிலர் மனைவியையும் பற்றி கொள்ளுகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். காதலர்கள் தனக்கு அன்பான காதலர்களை பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் கூட முரண்பாடான காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை அன்போடு எச்சரிக்கிறார். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு,
உனக்குள்ள விசுவாசம், உனக்குள்ள இருக்கிறதான ஒரு ஜெபம், உனக்குள்ள இருக்கிறதான கர்த்தருடைய வார்த்தையை நீ பற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒருவனும் உனக்குள்ள ஆசீர்வாதத்தை எடுக்கவே முடியாது. எனவே தான் இயேசு சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. எனவே நாம் ஆண்டவரை தேடி அவரை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தேவையான உன்னதமான எல்லா ஆசீர்வாதங்களையும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். ரூத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது 1வது அதிகாரத்திலே அதன் 14வது வசனத்தில், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறதான தேவனை நாம் விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அது லாபமானாலும் சரி, அது நஷ்டமானாலும் சரி, அது இழப்பானாலும் சரி, அது ஆசீர்வாதமானாலும் சரி, அவரை நீங்கள் விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது தேவன் ரூத்திற்கு ஒரு மறுவாழ்வை தந்தார் அல்லவா? ரூத்துக்கு ஒரு போவாசை ஆயத்தப்படுத்தி தந்தார் அல்லவா? ரூத்து சபிக்கப்பட்டதான இந்த மோவாபின் சந்ததியை ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் மாற்றினார் அல்லவா? அதே தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நமக்கு தேவை அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவள் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றால். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை வேண்டும். முன்பதாக தெரியாது, இதை குறித்ததான அறிவு ரூத்துக்கு இல்லை. ஆமேன் ஸ்தோத்திரம். பெத்லகேம் ஊர் எப்பேற்பட்ட ஊர், ஆமேன் ஸ்தோத்திரம். நகோமியுடைய உறவினர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் அவளுக்கு தெரியும், ஆமேன் நகோமி ஆராதிக்கிறதான தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று மாத்திரம் தெரியும். எனவே நகோமியும் தேவனையும் என்னை விட்டு யாரும் பிரிக்க முடியாது, நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் என்று சொல்லி, ஆமேன் ஸ்தோத்திரம், பற்றி கொண்டபடியினாலே கர்த்தர் அவளை ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 26:3 வாசிக்கிறது போல, நீங்கள் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவையான பூரண சமாதானம், பூரண ஆசீர்வாதம், பூரண நன்மை, இவைகளை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாகவே தருவார். எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறதான நீங்கள் ஆண்டவரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஆமேன். வேத வசனங்களை பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆலோசனைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவைகளை பற்றி கொண்டு நடக்கும் பொழுதுதான் நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அவைகளை பற்றி கொண்டு வாழும் பொழுதுதான் நமக்கு தேவையான நன்மைகளை அவர் நமக்கு தருவார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். தேவன் வேதத்தில் அநேக புத்திமதிகளை சொல்லியிருக்கிறார். தொடாதே என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதே என்று சொல்லியிருக்கிறார். பாவிகளுடைய வழியில் நில்லாதே என்று சொல்லியிருக்கிறார். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று சொல்லியிருக்கிறார். இப்படி அநேக புத்திமதிகளை சொல்லியிருக்கிறார். இந்த புத்திமதிகளை எல்லாம் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அதை விட்டுவிடக்கூடாது. அது நமக்கு ஜீவனாய் காணப்படுகிறது. அது நமக்கு பலனாய் காணப்படுகிறது. அது நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது.
செய்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுத்தருகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஆலோசனைகள், ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறதான புத்திமதிகளை நான் பற்றி கொள்வேன், அதன்படி நான் நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:17, புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீங்க புத்திமதியை காத்து கொள்ளவில்லை என்றால் மோசம் போகிறதான ஒரு அனுபவம் வந்துவிடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் புத்திமதிகளை காத்து கொண்டு ஆண்டவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள ஆமென் புத்திமதிகளை பற்றி கொண்டு நிற்கும் பொழுது உங்களுக்கு ஜீவன், உங்களுக்கு பலன், உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு ஒரு உயர்வை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளின் இந்த காலை வேளையிலே உங்களுக்காக வாக்கு பண்ணுகிறார். புத்திமதிகளை பற்றி கொள்வீர்களா? புத்திமதிகளை காத்து கொள்வீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு தருகிறதான புத்திமதிகளை ஏற்று அதன்படி நடக்க ஒரு நல்ல தீர்மானத்தை எடுங்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். முதலாவது புத்திமதியை பற்றி கொள்ள வேண்டும், நமக்குரியதான புத்திமதியை. இரண்டாவது, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் தீமையை பற்றி கொள்ளுகிறார்கள், தீமையான காரியங்களை பற்றி கொள்ளுகிறார்கள். பார்த்தீங்கன்னா, நம்முடைய கரங்களில் இருக்கிறதான இந்த கைபேசி, இந்த செல்போனானது, இதுக்குள்ள அநேக தீமைகள் இருக்கிறது. இந்த தீமைகளை அநேகர் பற்றி கொண்டு இருக்கிறார்கள், சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பற்றி கொண்டு இருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, தீமையை நாம் வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு என்று சொல்லி ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவருடைய ஆத்மாவை தேவன் வாழ வைப்பார். இந்த பூமியிலையும் பார்க்கும் பொழுது நன்மை செய்கிறவர்களை ஜனங்கள் வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்மால் முடிந்ததான நன்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும், திக்கற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், வியாதி கொண்டவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நம்மை தேடி வருகிறவர்களுக்கு நம்மால் முடிந்ததான நன்மையை நீங்கள் செய்து பாருங்க. தீமை உங்களை தொடராது. இன்றைக்கு அநேகர் நன்மையை பற்றி கொள்ள விரும்புவதில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். நன்மை உங்கள் வாழ்க்கையில உங்களை மேன்மைப்படுத்துகிறதாய் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 11:27, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான், தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். நன்மையை எப்படி தேடணுமா? ஜாக்கிரதையோடு தேட சொல்லுகிறார். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. நான் நன்மையை பற்றி கொள்வேன் ஆண்டவரே. நீங்கள் நன்மையை பின்பற்றுங்க, நன்மையை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்று. ஆமென், ஸ்தோத்திரம். எனவே நன்மையை பற்றி கொள்வதற்கு இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுங்கள். என் ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனம். ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை நாம் இழந்து போய்விடக்கூடாது. நித்திய ஜீவனை நாம் இழந்து போவோம் என்றால் நம்மை போல பரிதாபத்துக்குரியவர்கள் ஒருவருமே இல்லை. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனை நீங்கள் பற்றி கொள்ள வாஞ்சிப்பீர்களா? நித்திய ஜீவன், ஆமென், ஸ்தோத்திரம், நமக்கு தேவையான ஒன்றாயிருக்கிறது. லூக்கால் என்ன சுவிசேஷம்
18ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? அவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள் என்று சொல்லி, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவ நமக்கு தந்ததான வாக்கு தத்தம். 1 யோவான் 2:25 சொல்லுகிறது. எனவே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த காலை வேளையிலே நாம் பற்றி கொள்ள வேண்டியது புத்திமதிகளை பற்றி கொள்ள வேண்டும், நன்மையை பற்றி கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். இதுவே நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாள் இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க உதவி செய்வீராக. விசேஷமாக அந்த பூமிக்குரிய நன்மைகளை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, பரலோகத்துக்கு கடந்து செல்லுகிறதான அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பற்றி கொள்ள தேவன் கிருபை தருவீராக. இதுவரை ஆண்டவரே உலகத்தை பற்றி கொண்டிருக்கலாம், உலகத்தில் உள்ளவைகளை பற்றி கொண்டிருக்கலாம். தயவாய் பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, மன்னிப்பீராக. உம்மை பற்றி கொண்டு நிர்வகித்திருக்கிறதான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. காட் கூசி மினிஸ்ட்ரிலையும் கர்த்தருடைய மகிமையை காண உதவி செய்யுங்க. ஆசீர்வாத தடைகள் எல்லாம் மாறட்டும். இந்த நாளில் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள், வேலை ஸ்தலங்கள், போக்குவரவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் விடுவித்ததின் நோக்கம் அவர்கள் தேவனை ஆராதிக்க, நாமும் அவரை ஆராதிக்க தான் தேவன் நம்மை விடுவித்திருக்கிறார். Come, let's worship together. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசுவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசுவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. கைத்தாடம் போட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோங்க. வீட்டு வேளை வாழ்வின் கவலை விட்டறிந்து அவர் நாமம் உயர்த்துவோங்க. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசுவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க. கர்த்தருடைய ஜனமே, தேவ பிரசன்னத்தில் ஆடி பாடி துதிக்க வெட்கப்பட வேண்டாம். வாருங்கள், துதிப்போம். தாவீதின் டான்ஸ பார்த்து ஷாக் ஆகி போன அவர் வைஃபுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ராட்சஸ்ல ஆடிடுவ ஆட்டம் பாட்டம், தெய்வ பிரசனத்தில் ஆட மட்டும் வெட்கமா? பாவம் செய்ய மட்டும் வெட்கப்படு, தேவனை துதிப்பதில் தவறிடாதே. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசுவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க. பிரியமானவர்களே, உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அன்றைக்கு அமலேக்கியர்களை எதிர்த்து நின்ற ஆயுதம் என்ன தெரியுமா? உயர்த்தி வைத்த கரங்கள். துதியினாலே முப்படைகள் வெற்றி மோதி டிஃபிட்டானது உனக்கு தெரியுமா? அமலேக்கியர்களை எதிர்த்து நின்ற ஆயுதம் உயர்த்தி வைத்த கரங்கள் என்று தெரியுமா? எரிகோ கோட்டை வீழ்த்தியது
இரும்பு கதவுகளை திறக்க செய்தது. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசப்பாவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க. Facebookல, ஆர்குட்ல, மொபைல்ல வெட்டியான மெசேஜஸ் போஸ்டிங் பண்ண தெரியுமா? வேதத்தின் வசனங்கள் மற்றும் வரலாற்றை கரெக்டாக ஒப்புவிக்க தெரியுமா? தேவனின் ராஜ்யத்தை முதலில் நாடு, வேதத்தை வாசித்து முன்னேறிடு. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசப்பாவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசப்பாவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. கைத்தாளம் போட்டு கைகளை உயர்த்தி கர்த்தரின் நாமத்தை உயர்த்துவோங்க. வீட்டு வேளை வாழ்வின் கவலை விட்டெறிந்து அவன் நாமம் உயர்த்துவோங்க. தானே தானே நன்னா, தானே தானே நன்னா, தாளம் போட்டு அவரை துதித்திடுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடுங்க. ஆராதிக்க வந்தோமுங்க, நம்ம இயேசப்பாவை என்றென்றும் கொண்டாடுவோங்க. ஆராதிக்க வந்தோமுங்க.